இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் எங்கள் கோரிக்கையை உள்ளடங்கிய பெருந்திரள் முறையீடு செய்வதற்காக இன்று நாங்கள் சென்னையில் கூடியிருக்கிறோம். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது ஒரு சில அறிவிப்புகள் ஓய்வூதியம் சம்பந்தமாக அறிவித்தார்கள். ஆனால் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் அதில் அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே நாங்கள் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முதல்வர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளுக்கும் வழங்கியிருக்கிறோம். அதில் காலமறை ஊதியம்ங்கிற அந்த அறிவிப்பு வரவே இல்லை. மற்றொன்று, சத்துணவு அமைப்பாளர் நிலையில் உள்ளவர்களுக்கு இளநிலை உதவியாளருக்கு நிகரான 19,500 ஊதியத்தோடு இணைத்து வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை உண்டு. அதோடு உதவியாளர் நிலையில் உள்ளவர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 என்ற ஒரு நிலையில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அது ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த அறிவிப்பே இல்லை. சரி, 60,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. காலி பணியிடங்கள் நிரப்புவது சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இன்னொன்று, 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டத்தில் நாங்கள் பணியாற்றி வாரோம். ஆனால் பதவி உயர்வு என்பது ரொம்ப ரொம்ப சொற்பமாக, அது ஒரு காணல் நீராகத்தான் இருக்கிறது. அதனால் அரசு துறையில் 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதில் சத்துணவு திட்டத்திலும் அங்கன்வாடி திட்டத்திலும் பணியாற்றிய ஊழியர்களுக்கு, குறிப்பாக 10 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அவர்களின் தகுதியின் அடிப்படையில் அதில் அந்த காலி பணியிடங்களில் நிரந்தரமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை கூட முதல்வரிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதில் ஒரு 50 விழுக்காடு எங்களுக்கு அதை வழங்குவார்களே. ஆனால் அது காலப்போக்கில் எங்களுக்கு அது ஒரு ரொட்டேஷனாக வரும்போதே 10 ஆண்டு முடிஞ்சால் ஒரு பதவி உயர்வு வருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த திட்டத்தில் பணியாற்றுவோம். ஆனால் 40 ஆண்டு பணியாற்றியும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லைங்கும் போது எங்களுக்கு உள்ளபடியே மனசு வருத்தமாக அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இந்த கவலையை இந்த பெருந்திரள் முறையீட்டின் மூலமாக மாண்புமிகு முதல்வருக்கு கொண்டு செல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று பணச்செலவே இல்லாத செலவினங்களும் இதுக்குள்ளே இருக்குது. மெட்டர்னிட்டி லீவு, மகப்பேறு விடுப்பு ஏனைய அரசு பெண் ஊழியர்களுக்கு 1 வருடம் கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு 6 மாதம் கொடுக்கிறார்கள். இது ஒரு பாரபட்சமாக இருக்கிறது. இன்னொன்று, மாதம் ஒரு முறை சிஎல் எடுத்துக்கொள்வது என்பது இருக்குது. அது பிற அரசு ஊழியர்களுக்கு 10 நாள் அல்லது 12 நாள் மொத்தமாக எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது. எங்களுக்கு 1 மாதத்தில் அந்த நாளை எடுக்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காகவே அது லேப்ஸ் ஆகி தள்ளுபடி ஆகிறது. அவர்களுக்கு வழங்குவது போல் அந்த 12 நாள்களையும் சேர்த்து விடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அது வழங்கணும். அப்புறம் கோடை விடுமுறையை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 15 நாள் கோடை விடுமுறை கொடுக்குறாங்க. ஆனால் 15 நாள் கோடை விடுமுறையிலும் கூட அந்த குழந்தைகள் அந்த கோடை நேரத்தில் மையத்திற்கு வர்றதில் பின்னடைவு இருக்குங்கிறதுனால எங்களுக்கு அதை 1 மாதம் கோடை விடுமுறையாக வழங்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட காலமாகவே அந்த கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, மாதவிடாய் லீவு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லேயே பணிக்கொடை 10 லட்சம் கொடுக்கணும்னு இருக்குது. நாங்கள் அந்த உத்தரவை இங்கே நடைமுறைக்கு அமல்படுத்தணும்னு சொல்கிறோம். இதில் இந்த 4-5 கோரிக்கைகள்லாம் பணச்செலவே இல்லாதது. இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால், எங்களுக்கு எப்போமாவது அபூர்வமாக நடக்கக்கூடிய நிகழ்வு சஸ்பென்ஷன் செய்யப்படுவது. ஆனால் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டால் அந்த நேரத்தில் பிழைப்பூதியம் வழங்குதாங்க. ஆனால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் அவர்கள் மீண்டும் பணியில் வருத வரைக்கும் பிழைப்பூதியம் என்பதும் கிடையாது. அப்போ இந்த மேலே உள்ள 2 கோரிக்கைகளும், காலமுறை ஊதியமும் அந்த அடிப்படை ஊதியமும் அது நிர்ணயிக்கக்கூடியது மாண்புமிகு முதலமைச்சர் 2021 தேர்தல் அறிக்கையின் போது சொன்னதை தான் கேட்குறோம். மற்றது எல்லாமே அதிகாரி மட்டத்திலே தீர்க்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு பணப்பிரச்சனை இல்லாத செலவினங்களமாக இருக்கிறதுனால அதையும் கூட செய்ய தவறி இருக்கிறாங்க என்பதை அந்த நேரத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு இப்போ குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் சொல்லி 3,400 உயர்த்திருக்கிறாங்க, வரவேற்கிறோம். ஆனால் அது அகவலைப்படியோடு சேர்த்து வழங்கியிருந்தால் உள்ளபடியே அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக கொடுக்கும். ஏன்னா விலைவாசி புள்ளி என்பது சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை என்பது அது ஒரு நிரந்தரமாகவே இருக்குது. இந்த தருணத்திலேயாவது மாண்புமிகு முதல்வர்கள் அவர்கள் கருணை கூர்ந்து அந்த அகவலைப்படியும் ஏனைய பணியில் இருக்கக்கூடிய ஊழியருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மாண்புமிகு முதலமைச்சரை நோக்கித்தான் எங்களுடைய இந்த பயணம் தொடருகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தோழியிட ஆசைப்படுகிறேன். நான் நாராயணன், மாநில கன்வீனர். தொடர்ந்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து
பிரச்சனைக்கு தீர்வை எட்டுவதற்காக வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வேலை நிறுத்த நடைபெறும் காலங்களில் மாவட்ட தலைநகர்களில் கூட்டமைப்பின் சார்ந்த அனைத்து ஊழியர்களும் மறியல் போராட்டமும் நடரும் என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.